வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வாரம் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். 1 ஹவரில் டே சார்ட்டில், அப்புறம் சிபிஆரில் மண்டே என்ன ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த வாரம் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணலாம். ஸோ வீக்லி சார்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டில் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸ் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் ப்ளஸ் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் தான். ஸோ இதை பார்த்தா பாருங்கள், கோல்டன் பேரிஷ் டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு இதோடைய க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை கோல்டன் பேரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா தொடர்ந்து அது கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அது இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து ஃபெயில்ட் ஆக்கணும், அதாவது இந்த செல்லிங்க்கு மேலே டாப்பில் இருக்கிற அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு வந்து முடிஞ்சிட்டு அது தொடர்ந்து மேலே போகலாம். அதனால் இந்த ரேஞ்ச் 25,078 மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகாது, ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், தொடர்ந்து மேலே போகும். அப்படி இல்லாமல் இந்த லோக்கும் கீழே லோ போட்டு அப்படியே தொடர்ந்து செல் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் 24,074 இருக்குது. கரெக்டாக வந்து பாருங்கள், ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ரேஞ்ச் வந்து அடங்கியிருக்கு. 25,78, 24,74 இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்னும் பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து ஸ்ட்ராங்காக கீழே போகும், இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கோல்டன் புல்லிஷு, ஸோ தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய பேட்டர்ன் ஃபெயில்ட் ஆகணும்னா ஹையை பிரேக் பண்ணும். இந்த கண்டிஷனில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். அப்படியே நம்ம டே சார்ட்டுக்கு வருவோம். டே சார்ட்டில் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம். அடுத்த 2 நாள் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அடங்கியிருந்தது. மறுபடியும் டாப்பில் அடுத்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருந்தது. ஸ்பின்னிங் டாப்னாலே அடுத்து என்ன அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த இண்டிகேட் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதோட ஹையை பிரேக் பண்ணால் நல்லா கன்ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகும், கீழே பிரேக் பண்ணால் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கேப் டவுனில் வந்து பாருங்கள், கீழே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேரிஷில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 4 நாளோடைய லோவையும் கீழே தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஞ்சு ப்ளஸ் இந்த ரேஞ்சு ப்ளஸ் இந்த ரேஞ்சு 3 ரேஞ்சு வந்து ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. ஸோ இங்கேருந்து தொடர்ந்து கீழே போக முடியும் சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் திரும்பலாம், அல்லது இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் மேலே வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சில் மேலே பிரேக் அவுட் ஆகுதா அல்லது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ மேலே போணுச்சுன்னா ரேஷன்ஸு, கீழே வந்தால் சப்போர்ட்டு, இதையும் தாண்டதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் இந்த லெவல். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல் சப்போர்ட் எடுக்குதா அல்லது மேலே ரேஷன்ஸை நோக்கி போகுதான்னு பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் வந்து பாருங்கள், எல்லாமே ரேஞ்சஸ் தான், ரொம்ப முக்கியமான ரேஞ்சஸ்ஸு. ஸோ 1 ஹவரில் லாஸ்ட் 1 ஹவர் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் லெவலாக இருந்துகிட்ருக்கு. 24,792, 24,668 இருக்குது. ஸோ இதை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் அப்படியே அடுத்த ரேஷன்ஸு 25,078. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபெயில்ட் ஆயிரும், தொடர்ந்து மேலே போகலான்னு சொல்லியிருந்தோம். இதை மேலே ஃபெயில்டு ஆகாத வரை, அதாவது அதை பிரேக் பண்ணாத வரை தொடர்ந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரேஞ்சு 24,582, அதையும் பிரேக் பண்ணால் 24,380, அதையும் பிரேக் பண்ணால் 24,074ன்னு ஒவ்வொரு ரேஞ்சு வந்து சப்போர்ட் லெவலாக இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு சப்போர்ட்டில் பிரேக் பண்ணப்போனா அடுத்த சப்போர்ட் லெவல் போகும், அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சிபிஆரில் லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு. ஸோ சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் பேரிஷ். ஸோ ரெண்டுமே வந்து பேரிஷை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ சிபிஆருக்கும் கீழே செல் பண்ணிச்சு அப்படின்னா S1 வரைக்கும் வரலாம். S1லேருந்து கீழே பிரேக் பண்ண முடியாமல் சப்போர்ட் எடுக்குதுன்னா சிபிஆர் வரைக்கும் வரலாம். இதே சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா R1 தாண்டி சப்போர்ட் எடுக்க முடியாமல் R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரும். ஏன்னா செல்லிங் கொண்ட வாய்ப்பு தான், பேரிஷ் தான் ரெண்டுமே வந்துருக்கு. S1 தாண்டனா S2. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஒன்ஸ் R1 இங்கே தாண்டாத வரை கீழே வரதான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ R1 பிரேக் பண்ணதான் மேலே, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதான் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸு. இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா விடையும் பார்த்து உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மேஜர் ரெஃபரன்ஸாக இந்த கோல்டன் பேரிஷ் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்புறம் இந்த ரேஞ்சஸில் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அடுத்து கீழே தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. முக்கியமாக R1 1 ஹவரில் இந்த ரேஞ்சு, கோல்டன் பேரிஷில் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணாத வரை அது பேரிஷில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி வீடியோவில் சந்திக்கலாம். இந்த ரிசர்ச்சோடு உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.